இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆமென். சென்ற வாரம் ஆத்தும ஆதாயம் என்றால் என்ன என்று பார்த்தோம். Last week we meditated on what it means soul winning. This week we are going to continue from there. Why do personal evangelism? ஏன் தனிப்பட்ட சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கருப்பொருளோடு நாம் பார்க்க வேண்டும். Why do personal evangelism? ஏன் தனிப்பட்ட சுவிசேஷம் செய்ய வேண்டும்? சுவிசேஷ ஊழியம் ஏன் செய்யணும் என்கிற ஒரு கருப்பொருளோடு நாம் பார்க்க போகிறோம். The church in the 21st century lacked evangelism. Not the church, but every believer. இந்த 21வது நூற்றாண்டு திருச்சபை அல்லது தேவ மக்கள் மத்தியில ஒரு குறைவு என்னன்னா சுவிசேஷ ஊழியம் இல்லாதது. I seen after year 2000 there is lack. Before that it was active. 2000 ஆண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிக குறைவாக இருக்கிறது. அதற்கு முன்பதாக சபைகள்ல காணப்பட்டது. The church to grow, the church to active and function in line with God's word, the church need to do evangelism. சபை செயல்முறையில் இருப்பதற்கும் சபை வளருவதற்கும் சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கும் இந்த சுவிசேஷ ஊழியம் அவசியம். Without that the church going to stagnate and it will diminish. இந்த சுவிசேஷ ஊழியம் இல்லாமல் சபை ஒரு தேக்க நிலையில் இருந்து நாள் போக போக மங்கி இல்லாமல் போய்விடும். Evangelism is the flow that comes from God that makes the church life. இந்த சுவிசேஷ ஊழியம் தான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு அசைவு திருச்சபையை ஜீவனுள்ளதாக வைத்திருக்கும். If the church is alive, it will grow. Whatever is alive, it will grow. We say the battery in my phone is alive. That life is different. That means the battery is fully charged. So it won't grow. So that life and our life is different. Natural life we have. நமக்கு வந்து இயற்கையான ஒரு உயிர் இருக்கிறது. நீங்க ஃபோன் பாய்க்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பேட்டரியில உயிர் இருக்கான்னு கேட்பாங்க. சார்ஜ் பண்ணி ஃபுல்லா இருக்குமா? அதனால அது வளரும்னு சொல்ல முடியாது. அது வேற உயிர், நம்ம வேற உயிர். அப்ப திருச்சபை உயிராக இருக்க வேண்டும் என்றால் சுவிசேஷ ஊழியம். பல காரியங்கள் சபையையும் நம் விசுவாசிகளையும் இந்த ஊழியத்திலிருந்து விலக செய்திருக்கிறது. Many things has removed us from doing this ministry. With knowing or unknowingly we fell into it. அறிந்தோ அறியாமலோ நம்ம அதில் விழுந்துட்டோம். But we need to come to a place of enlightenment and see the importance of evangelism. நம்ம ஒரு இடத்துக்கு வந்து இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய முக்கியம் அவசியம் என்ன என்பதை அறிந்து விழித்துக் கொள்ள வேண்டும். விழிப்புணர்வு அல்லது பிரகாசம் உள்ள ஒரு மனக்கண்ணை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
And many a times the life that we enjoy, that's the thing that moved us from evangelism. அநேக வேளைகள்ல நம்மளை எது அப்படியே தள்ளிட்டு போயிருச்சு அப்படியே நம்ம வாழ்கின்ற நல்ல ஒரு வாழ்க்கை. Before year 2000, Christians, we lived a life where we have struggles, needs, and so many things. But after 2000, mostly all are good. இந்த 2000 வருடத்திற்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னா, குறைவுகள் நிறைந்த ஒரு நிலைமை. வாகனம் இல்லாது, வீடு இல்லாது, நல்ல ஒரு ஊதியம், நல்ல ஒரு சேமிப்புலாம் இல்லாம இருந்தோம். இந்த 2000க்கு அப்புறம் எல்லாம் வந்தோன்னு என்ன ஆச்சுன்னா, அந்த ஒரு சொகுசு நமக்கு வந்துருச்சு. After 2000, we become more enjoyable. We enjoy the blessings, but we ignore the evangelism. ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்யறோம்னா அனுபவிக்கிறோம். தப்பு கிடையாது, அது வந்து பாவம். But neglecting evangelism is sin. சுவிசேஷ ஊழியம் செய்யாத இருக்கிறது வந்து ஒரு பாவம். We cannot commit that. அதை நம்ம செய்யக்கூடாது. Okay? Why we do personal evangelism? The first thing is, it is a divine commandment of our Lord. நம்ம ஏன் தனிப்பட்ட ரீதியில சுவிசேஷ ஊழியம் செய்யணும்னா, அது வந்து தேவனுடைய ஒரு தெய்வீக கட்டளை. A divine commandment of our Lord. That means it's kind of a law that we need to abide, or we need to fulfill it. We need to obey. இந்த கட்டளை என்று சொல்லும் பொழுது இது வந்து ஒரு சட்டம் போல நாம் கீழ்ப்படிய வேண்டும், செய்ய வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும். We cannot neglect the commandment without being guilty before God. Many are not feeling guilty when they neglect the command. They cannot be like that. இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டளையை நிறைவேற்றல, ஆனால் தேவனுக்கு முன்பதாக குற்ற உணர்வு இல்லாதவர்களா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது குற்றம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. நீங்க குற்றம் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு குற்ற உணர்வு வரும். அந்த கட்டளையை செய்யாம இருக்கிறது குற்றம் என்று நம்ம நினைக்கும் பொழுது நமக்கு ஒரு குற்ற உணர்வு வரும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா, ஆண்டவரே நீ மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு பலத்தை பெற்றுக்கொண்டு செய்வதற்கு ஒரு ஒப்பு கொடுத்தல், ஒரு தீர்மானம். ஆனா இங்க என்ன ஆயிருதுன்னா, அந்த உணர்வு இல்லையே அப்படின்னா அது குற்றம் நம்ம நினைக்கல. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அந்த கட்டளையை செய்யாது இருப்பதே குற்றம், தவறு அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். So in order to feel guilty because not fulfilling the commandment, we need to understand that disobeying the commandment is a wrong or sin. We need to understand that. We need to admit that. Then only we will receive the guiltiness within us, and then we can ask forgiveness and ask God's help to fulfill it. ஆண்டவருடைய உதவி இல்லாம நம்ம இதை செய்யவே முடியாது. So in Matthew 28 verse 18, மத்தேயு 28:18 நம்ம பார்ப்போம் என்றால், Matthew 28 verse 18. And Jesus came and spoke unto them, saying, all power is given unto me in heaven and in earth. Go ye therefore and teach all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Ghost, teaching them to observe all things whatsoever I have commanded you, and lo, I am with you always, even unto the end of the world. Amen.
அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். So this is the greatest commandment. இதுதான் ஒரு மாபெரிய கட்டளை. It's not given just to the disciples in that time. அந்த நாட்கள்ல இருந்த அந்த சீஷர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை கிடையாது. It's given to all believer, all reader of the Bible. தேவனை விசுவாசிக்கிற, வேதத்தை வாசிக்கிற எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒன்று. Many a times the Christian, they come to a conclusion that some of the scriptures are not for us, and then they feel okay with that. இன்னைக்கு என்ன செஞ்சிடறாங்கன்னா, சில வசனங்கள் நமக்குரியதல்ல அப்படின்ற ஒரு முடிவு, ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டு அவங்க சொகுசு அப்படியே இருந்துடுறாங்க. But this is to all, not to the believers, not to the disciples alone. இது வந்து எல்லாருக்கும் உரியது, சீஷர்களுக்கு மட்டும் உரியதல்ல. So he is asking us to go. Why? He has all the power and authority. இங்க நம்ம பார்க்கிற இயேசு என்ன சொல்றாருன்னா, நீங்க போங்க அப்படின்றார், புறப்பட்டு போங்கன்றார். ஏன் போகணும் என்றால், அவருக்கு எல்லா அதிகாரமும் ஆளுகையும் இருக்கிறது என்று அவர் சொல்றார். Where? In heaven and in earth. In both the places he says, I got all the power. Okay, he says all power is given unto me in heaven and in earth. இயேசுங்க என்ன சொல்றாருன்னா, பரலோகத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. That means he is in control, he is in charge, he is in dominion. We can travel wherever we want. ஆண்டவர் சகல அதிகாரம் ஆளுகை ஆட்சியில் இருக்கிறதுனால நம்ம எங்கும் பிரயாணம் பண்ண முடியும். That's why we believe once we die we will reach heaven. Okay? ஆனாலும் நம்ம எல்லாரும் என்ன நம்புறோம், நம்ம கண்ணு மூடிட்டு அங்கதான் இருப்போம் அப்படி. That side okay, this side we do nothing. அந்த பக்கம் ஓகே, ஆனா இந்த பக்கத்துக்கு நம்ம ஒண்ணுமே செய்ய மாட்டோம். சரிங்களா? நம்ம எல்லாரும் யாரு இறக்குறாங்களோ என்ன அடிச்சு சொல்லுவோம், நீங்க ஆண்டவரோட இருப்பாங்க. ஆனா அடுத்த பகுதி இங்க நம்ம ஒண்ணுமே செய்ய மாட்டோம். சரிங்களா? அதை என்ஜாய் பண்ணிக்கிறோம், இதை விட்டுறோம். One side we enjoy, the other side we just neglect, just overlook. Okay, we need to move in faith. நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்துல எழும்ப வேண்டும், முன் செல்ல வேண்டும். So we need to understand the power of God that was given to Jesus. தேவனுடைய வல்லம், இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேவ வல்லமையை, அதிகாரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். As we go, as we move, we can see the work and the manifestation of God's power. நீங்கள் நானும் பிரயாணமாய் போகும் பொழுது அல்லது செல்லும் பொழுது, ஈடுபடும் பொழுதுதான் அந்த மகிமை, மகத்துவம், வல்லமை, மாட்சிமை நம்ம பார்க்க முடியும். We cannot ask God to, Lord, let your power and everything manifest, then I go. Cannot. It's not like that. We have to go, then only it will follow us. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஆண்டவரே நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய அதிகார வல்லமை, ஆட்சி எல்லாத்தையும் காமிங்க, நான் போறேன் அப்படின்னு. அது அப்படி செயல்படாது. நம்ம போனாதான் அது செயல்படும், போறதுக்கு முன்னால இல்லை. நம்ம போகும் பொழுதுதான் அது செயல்முறைக்கு, அது நிஜத்திற்கு வர ஆரம்பிக்கும். அப்ப நம்ம போயாகணும். That's why he says, go ye therefore.
அதனால அவர் என்ன சொல்ற, புறப்பட்டு போங்கள். நம்ம போனால் தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, போனாதான் பார்க்க முடியும். The second thing is he is asking them to teach all nations. இரண்டாவது காரியம் அவர் என்ன சொல்கிறார் என்றால், அங்க எல்லா ஜாதிகளுக்கும், அதாவது எல்லா பாஷைக்காரருக்கும் நீங்க என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும், போதிக்கணும். தமிழ்ல நமக்கு சீசராக்கி நமக்கு போடப்பட்டிருக்கிறது. ஓகே, தமிழ்ல சீசர் அப்படின்னா உங்களை போல அவர்களை மாற்றுங்கள். நீங்கள் செய்கின்ற, நம்புகின்ற, கடைபிடிக்கின்ற காரியங்களை அவர்களும் செய்யும்படியாக மாற்றுங்கள் அப்படின்றார். அதான் சீசத்துவம். ஒரு சீசன் தன் குருவை போல இருப்பான். அதே மாதிரி நாம் அவர்களை நம்மளை போல் மாற்ற வேண்டும், வேற மாதிரி இல்லை. So when Jesus commands them to teach, that means he is asking them to make disciples. Disciples must be like the master or the teacher. So we need to be a person who exercise, who live, and who show the kingdom principles and life in our personal life. நம்ம ஒவ்வொருத்தரும் ராஜ்யத்தின் ஜீவியம், ராஜ்யத்தின் முறைகள், இவைகளை எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தக்கூடிய, அபியாசப்படுத்தக்கூடிய, காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். And then we need to make sure that they become like us in belief, in action, in everything. நம்ம எதை உறுதி செய்ய வேண்டும் என்றால், நம்ம யாருக்கிட்ட போய் பேசுகிறோமோ அவர்கள் நம்மை போல் மாற வேண்டும். பேச்சு, நடத்தை, ஜீவியம், செயல்முறை எல்லாவற்றிலும் நம்மை போல் மாற வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்தார். Then only we going to baptize them in the name of the Father and the Son and of the Holy Spirit. அதற்கப்புறம் தான் என்ன வருகிறது என்றால், அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும். Okay, they need to live that life before they enter into baptism. அவங்க இந்த ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பதாக இந்த ஜீவியத்தை வாழக்கூடியவர்களாக, இந்த ஜீவியத்திற்குள்ளாக இருக்கிறவர்களாக மாற வேண்டும். And then we need to give the baptism in the name of the Father, Son and the Holy Ghost. That means our belief, the foundation, that we believe in the triune God. அந்த முப்பரிமாணம் உள்ள தேவனை நாம் நம்புகிறோம் என்கிற நம்பிக்கையில நம்ம என்ன செய்யணுமா, அந்த ஞானஸ்நானத்தை கொடுக்க வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர், அந்த நம்பிக்கையில நம்ம கொடுக்க வேண்டும். We cannot remove anyone in that Trinity. அந்த திரித்துவத்தில் நம்ம யாரையும் பிரிக்க முடியாது. If we take out the Son, then it will collapse. Okay? If we take out the Holy Spirit, it will collapse. நம்ம இந்த திரித்துவத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லும் பொழுது யாரையாவது ஒருத்தர் நீங்க விலக்கினாலும் அந்த தெய்வீகத்துவம் ஒன்றும் இல்லாம போயிடும். 3 பேர் இணைந்தது தான் எல்லாம். அதை நம்ம நல்லா விளங்கிக் கொள்ளணும். There are some they disbelieve the Father, Son and the Holy Spirit. They think they are 3 different persons. 3 வித்தியாசமான நபர்கள் என்று சிலர் என்ன செய்றாங்க, நினைக்கிறாங்க. So God is telling about himself in scriptures. ஆண்டவர் என்ன செய்றார்னா அவரை குறித்து வசனங்களில் சொல்கிறார். He is not telling about man but about himself. And there are many things about man said in the scriptures. வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது இயேசு சொல்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படி. So when Jesus told, I and the Father are one, how are we going to understand? நம்ம என்ன மாதிரி புரிந்து கொள்ள போறோம்?
For us it cannot be understood. நம்மளால அதை புரிந்து கொள்ளவே முடியாது. Because two men cannot become one. ரெண்டு மனுஷங்க ஒண்ணா வர முடியாது. But we must understand that God is not man, not flesh, not human, but spirit. நம்ம ஒண்ணு அறியணும் என்னன்னா தேவன் மனுஷன் அல்ல, தேவன் மாம்சம் அல்ல, தேவன் உடம்புல அல்ல, அவர் எப்படி இருக்கிறார்? ஆவியாய் இருக்கிறார். So the spirit can become one. The three also can become one. Okay, the one can become three. Three become one. But we three cannot become one. Okay? If can become one, then the one can be three. But நீங்களும் நானும் பாருங்க, மூணு பேர் ஒண்ணா வர முடியாது. ஒண்ணா வர முடியாதுன்னு பொழுது அப்புறம் என்னாச்சு? அவ்வளவுதான். அப்ப நம்ம அந்த மாதிரி புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் ஆவியாக இருக்கிற அந்த ஆவியானவங்க மூணு பேர் ஒண்ணா வர முடியும். ஒருவர் தான். ஆனா மூணு பேர் மூவர் தான். ஏன்னா அவங்க ஆவி. Because they are spirit, they can become one and they are still three. And they are still one. அவங்க மூணு பேரும் ஒண்ணா வர முடியும். மூணு பேர் மூணு தான், மூணு பேர் ஒண்ணு தான். This is God's nature. Okay, we cannot elaborate or cannot teach more than this. We cannot understand. Never mind. Okay, it's not big issue. இந்த திரித்துவம் என்று சொல்லும் பொழுது இதுக்கு மேல நம்மளால எதுவும் விவரித்து விளக்கி சொல்ல முடியாது. புரிஞ்சாலும் பரவாயில்ல, புரியாட்டி பரவாயில்ல. If you not, the Bible never say if you cannot understand the Father, Son, and the Holy Ghost, you cannot enter heaven. No such thing. Okay, you believe in Jesus, that's enough. பிதா குமாரன் பரிசுத்தாவின் குறித்து நீங்க புரிந்து கொள்ளனா பரலோகம் வர மாட்டீங்கன்னு எங்கேயும் போடல. சரியா? நம்பினா போதும். நான் இயேசுவை நம்பினா நமக்கு பரலோகம் இருக்கு. அதனால இது பெரிய இஷ்யூ இல்லை. அதை போட்டு என்ன செய்ய வேண்டாம், நீங்க எடுத்துக்க வேண்டாம். Verse 20, teaching them to observe all things whatsoever I have commanded you. அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா 20ல, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். You see, the disciple only know what are the commandments that God gave to the disciples. சீசர்களுக்கு மட்டும்தான் தெரியும் தேவன் என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார் என்று. So we need to be a disciple and to understand all the commandments that were given or passed to the disciples. நீங்கள் நானும் சீசர்களாக உருவாக வேண்டும். சீசர்களாக உருவாகி சீசனாகிய நமக்கு தேவன் என்னென்ன கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் என்பதை ஆராய்ந்து அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். Because what we know we need to teach them. We cannot teach what we don't know. நமக்கு தெரியாததை நம்ம கற்றுக் கொடுக்க முடியாது, தெரிஞ்சதை தான் கற்றுக் கொடுக்க முடியும். When we say teach what we know, that means what we exercise, what we practice, what we live. அப்ப நமக்கு தெரிந்ததை கற்றுக் கொடுத்தல் அப்படின்றது என்ன அர்த்தம்னா, நம்ம எதை அபியாசப்படுத்துகிறோமோ, எதை வாழ்கிறோமோ, எதை நம்பிக்கொண்டு இருக்கிறோமோ, செயல்முறைக்கு கொண்டு இருக்கிறோமோ, அதைத்தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். So that's what Jesus did. He never taught the disciples what he never did, what he never exercised. இயேசு கிறிஸ்து தான் செய்திராத, தான் செயல்முறைக்கு கொண்டு வராத எதையும் சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கல. Whatever he teach, he did. He healed the sick, he raised the dead, he healed the blind, the deaf, dumb, and then he showed the authority. Everything he teach them. That's why he gave them authority and then sent them 2 by 2. The 72 by 2 to all over the place, and then they came back and then they told Jesus, even the demons are scared for us, they are fearful for us.
இயேசு என்ன செய்தார் என்றால் அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன அவர் செய்தார் அதையெல்லாம் சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். வாழ்ந்தது அவர்களுக்கு புரிய செய்தார், விளங்க செய்தார், அவர்களையும் செய்ய செய்தார். அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா ரெண்டு பேரை அனுப்பிடுறாரு. அவருக்கு இருந்த அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்து, அப்ப அவங்க போயிட்டு வந்து சொல்றாங்க, ஆண்டவரே பிசாசுகள் எங்களுக்கு நடுங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இயேசுவுக்கு மட்டும் நடுங்கல, இவங்களை பார்த்து நடுங்குதான். ஏன்னா இவர்கிட்ட இருந்ததை கொடுத்தாங்க. So we as disciples, we need to have something to give. If we don't have, we cannot give. சீசர்களாகிய நாம் நமக்கு இருக்க வேண்டும் ஆவிக்குரிய ராஜ்யத்தின் காரியங்கள் இருந்தாதான் நம்ம கொடுக்க முடியும். இல்லைன்னா எதையும் நம்ம கொடுக்க முடியாது. That's why we need to live the Christian life, not just believe alone. நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்பினா மட்டும் பத்தாது, விசுவாசித்தால் மட்டும் பத்தாது, செயல்முறை நடக்கையில நம்ம செய்து வர வேண்டும். It's important. We have to exercise, we have to live it. If you believe that God speaks to you, you teach others. ஆண்டவர் உங்களோட பேசுவார் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், அதை கற்றுக் கொடுக்கணும். You must know how God speaks to you. எப்படி உங்களோட ஆண்டவர் பேசுகிறார்னு உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? இல்ல பைபிள்ல வந்து எல்லார்கிட்டயும் பேசினாரு அதனால நம்மகிட்டயும் பேசுவாரு உங்ககிட்டயும் பேசு அப்படி இல்ல. It's not like saying to them, God spoke to many people in the Bible, so he will speak to me and then to you also. No. Your experience, your living. பைபிள் உள்ளது மட்டுமல்ல, உங்களுடைய அனுபவம், உங்களுடைய வாழ்க்கை, அது வந்து அவசியம், அது வந்து முக்கியம். அது இல்லாம முடியவே முடியாது. So we need to live the Christian life. நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்தை நம்ம என்ன செய்யணும், வாழணும். What we live, we going to impart to others. நம்ம எதை வாழ்கின்றோமோ அதை தான் மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். Not only others, even in our church, in our family, in our church. குடும்பத்திலேயும் சபையிலேயும் நம்ம அதை தான் கொடுக்க போறோம். That's why we need to exercise our Christian life. அதனால தான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும், செயல்முறைக்கு அபியாசப்படுதலுக்கு நம்ம கொண்டு வர வேண்டும். So it's a divine commandment, so we need to do evangelism. நம்ம இயேசு விசேஷ ஊழியம் செய்யணும்னா தேவனுடைய பிரதான கட்டளை. The second thing is, it is the first and the chief task of the church and also every Christian. It is the first and chief task of the church and also every Christian. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் சபைக்கும் கொடுக்கப்பட்ட முக்கியமான பிரதான முதன்மையான ஒரு வேலை, பொறுப்பு அல்லது செயல்பாடு. Okay, you go to Acts chapter 1 verse 8. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8. Book of Acts chapter 1 verse 8. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8. But ye shall receive power. After that the Holy Ghost is come upon you. And ye shall be witness unto me in both in Jerusalem and in all Judea and in Samaria and unto the uttermost part of the earth. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். You see here, God speaks to us the importance of why He giving us the Holy Spirit. The reason. இங்க இயேசு தேவன் நம்மளோட என்ன பேசுறாருன்னா, ஏன் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார் அப்படின்றது அங்க பேசுகிறார். Many times we just receive the comfort because He is a comforter. நிறைய வேலைகளை நம்ம என்ன செய்யறோம்னா அந்த ஆறுதலை மட்டும் அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
ஏன்னா அவர் அதுக்காக தான் கொடுக்கப்பட்டார். Even though he is a comforter, the reason is he came to us to strengthen us, to give us the power. ஆவியானவர் நம்மகிட்ட ஏன் வந்தார்னா, நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டார்னா, நமக்கு என்ன இருக்க வேண்டுமா? பலன் இருக்க வேண்டும். பலன் ஒரு வல்லமை இருக்கணும் என்பதற்காக. ஆனா நம்ம இதை விட்டுட்டு நம்ம என்ன செய்றோம்? துக்கமா இருக்கிறப்ப அவர் ஆறுதல் கொடுப்பார், சோர்ந்து போறப்ப ஆறுதல் கொடுப்பார், தட்டி கொடுப்பார், அணைப்பார், தேற்றுவார். அப்படி எல்லாம் நம்ம பண்ணிட்டு இதை விட்டுறோம். பழகுதா? பிரதான நோக்கம் என்னன்னா, நீங்களும் நானும் சாட்சியா இருக்கும். அதுதான். Why the indwelling of the Holy Spirit given to us is to receive power so that we can be a witness. Even though he is a comforter, but the main task is to be a witness, to evangelize. நம்ம சுவிசேஷம் ஊழியம் செய்கிறதற்கான பலத்தை அவர்தான் கொடுக்கிறவர். சரிங்களா? அவர் இல்லாம முடியாது. You see, after they received the infilling of the Holy Spirit in the upper room, the disciples they were spread out throughout the world. இந்த மேலறையில் அவர்கள் ஆவியினால் நிரப்பப்பட்ட பிற்பாடு என்ன செஞ்சாங்களா? அகில உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார். Most of us we knew that Thomas went to India and then we won't spoke about others. நிறைய வேளைகள்ல பாருங்க, நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தோமா மட்டும் இந்தியாவுக்கு போனார், மற்ற 11 பேர் என்னன்னு தெரியாது நமக்கு. ஓகே, என்னன்னு நம்ம பேச மாட்டோம். That means the other all in just in Jerusalem. Just this one fellow went to India. அப்ப நம்ம என்ன ஒரு நினைக்கிறோம் அப்படின்னா, தோமா மட்டும் தான் கோவாவுக்கு போனார், இந்தியாவுக்கு மற்றவங்களும் அங்கதான் சுத்தி இருந்தாங்க நினைக்கிறோம். No. Some went to Africa. Okay, some went to Russia, Europe, in other parts of the world. ஒரு சிலர் எங்க போனாங்கன்னா ஆப்பிரிக்காவுக்கு போனாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து ரஷ்யா பக்கம் போனாங்க. இன்னொருத்தர் வந்து யூரோப் பக்கம் போனாங்க. You see, when we say Russia or Soviet Union is a huge those days. Now very small already. அந்த காலத்துல நம்ம சோவியத் யூனியன் போ, சரிங்களா? அப்படின்னா ஒரு பெரிய நாடு. எப்படி அமெரிக்காவில் 40 சொச்சம் மாகாணங்கள் இருக்கு, அது மாதிரி நாடுகள் இணைந்தது தான் சோவியத் யூனியன் இருந்துச்சு. இப்போ ரஷ்யான்னு என்னாச்சு? எல்லாம் சுருக்கி பிச்சு பிடிங்கி எல்லாம் வெளியாயிட்டு ரஷ்யான்னு வச்சிருக்காங்க. ஒன்னே சரிங்களா? அதனால தான் இப்போ மற்ற என்ன செய்யறான், உக்ரைன்ல மேலாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு வேணும், என்கிட்ட பிரிஞ்சு நீ என்கிட்டே வா அப்படி. அப்ப சிலர் அங்க போனாங்க. There are some went to Russia. That's why in Russia there is cathedrals and churches there. அதனால தான் நீங்க ரஷ்யால பாத்தீங்கன்னா அந்த காலங்கள்ல கட்டின பிரமாண்டமான ஆலயங்கள் இருக்கு, கிறிஸ்தவம் இருக்கு. எப்படின்னா அங்கே சீஷர்கள் சென்றார்கள். So how they went with the power of the Holy Spirit. இவங்கெல்லாம் எப்படி போனாங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் போனார்கள். சரிங்களா? அந்த பலம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சரிங்களா? நம்ம இங்க இருந்து ரஷ்யா போவேனா, சரிங்களா, ஆப்பிரிக்கா போவேனா, இங்க பக்கம் அக்கம் பக்கம் போங்க, சரிங்களா, ஒரு தாமான நுழையுங்க. ஓகே, அதைத்தான் நம்ம செய்ய சொல்றோம். We're not asking you to go to Russia or Africa or wherever, but to the nearest place. Go to the nearest residence place. எங்க குடியிருப்பு பகுதிகள் இருக்கு அங்க போங்க. இதத்தான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். So the Holy Spirit given to us not just to speak in tongue. ஐயா, நம்ம வெறும் அந்நிய பாஷையில பேசுறதுக்கு மட்டும் ஆவியானவர் நிறைவு கொடுக்கப்படல. அந்த பலம் நமக்கு, அந்த பலத்துல நாம் எழும்ப வேண்டும். அந்த பலம் இல்லைன்னா நம்மளால ஊழியம் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் தான் நம்ம சுவிசேஷ ஊழியத்தை நம்மளால செய்ய முடியும். சோ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அந்த பலத்தை நீங்க பெற வேண்டும். சரிங்களா? You see, when we go, then we can see the power.
of the Holy Spirit. ஐயா நம்ம போனாதான் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை நம்மளால அனுபவப்பட காண முடியும். இல்லைன்னா முடியவே முடியாது. See, I still remember when I came to full time, even before full time, when they appointed me as pastor for Tapa Church. நான் முழு நேர ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாலேயே தாப்பாடு உள்ள சபையில என்னை ஊழியரா வச்சாங்க. நீ தான் பாஸ்டர், நீ போய் ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்க. So I never resigned my job or never came into full time, but I was given that job. நான் முழு நேர ஊழியத்துக்கு வரல, வேலையை விடல, அந்த பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. When Sunday comes, I find very difficult. ஞாயிற்றுக்கிழமை வந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். I used to pray, Lord, let the van break down. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவரே நீங்க வேன் கெட்டு போயிடும். If not, I'll pray, Lord, let there be lot of traffic jams. Reach there very late and then we just pray and come back. அப்புறம் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நீங்க நிறைய டிராஃபிக் ஜாமா இருக்கும். ஓகே, அந்த காலத்துல இந்த பழைய ரோட்ல போகும்போது 1 மணி நேரம் ஆகும். அப்பா போய் சரசம் 1.5 மணி நேரம் கூட ஆகும். ஜெபம் பண்ணுவேன், நிறைய காடி இருக்கணும், லேட்டாக இருக்கணும், போகணும், நேரம் பத்தாது, ஜெபம் பண்ணிட்டு வந்துடணும். இதெல்லாம் ப்ரே பண்ணிக்கிட்டு இருப்பேன். சரிங்களா? Sometimes pray, Lord send the senior pastor today, let him come, let him come. சில சமயம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே சீனியர் பாஸ்டர் வரணும், அவர் வரட்டும். ஏன் அப்படின்னா அங்க போய் நின்று பண்றதுக்கு பயமா இருக்கும், முன்னுக்கு நின்று பிரசன்ட் பண்ண பயமா இருக்கும். I feel scared, fear to stand in front and preach. But when I know the power of the Holy Spirit, no fear, no scare. அந்த ஆவியானுடைய பலத்தை பெறும் பொழுது எனக்கு அந்த பயம் இல்லை. Even in front of him I preached many sermons. அந்த சீனியர் பாஸ்டர் முன்னாலேயே நான் பல பிரசங்கங்கள் பண்ணியிருக்கிறேன். அவர் இல்லாமலே பயந்தாரு, அவர் முன்னாலேயே பல பிரசங்கங்கள் பண்ணியிருக்கிறேன். எப்படின்னா பரிசுத்த ஆவியானுடைய பலம். அந்த பலம் இல்லைன்னா நான் சொல்றேன், உங்களால் ஒண்ணுமே முடியாது. நீங்க 1000% தயார் பண்ணலாம், முன்னுக்கு போய் நின்னோன்னா எல்லாம் பிளர் ஆகிடும். சரிங்களா? உங்க நாக்கு வேலை செய்யாது, இங்க வேலை செய்யாது. சில ஆளை பார்த்தோன்னா நீங்க எல்லாத்தையும் மறந்துருங்க. உங்களுக்கு அந்த பலம் இல்லைன்னா யார் என்ன சும்மா உங்களை உற்சாகப்படுத்துறது பார்த்தா கூட நீங்க பிளர் ஆகிடும். ஆனா பலம் இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட ஆளு பார்த்தாலும் நீங்க என்ன செய்ய முடியும், அழகா அந்த செய்தியை கொடுக்க முடியும். ஊழியத்துல அதே மாதிரிதான், எப்படிப்பட்ட பயங்கர ஆளா இருக்கட்டும், அந்த பலம் இருந்துச்சுன்னா அந்த சுவிசேஷ செய்தி அழகா நீங்க கொடுத்துட்டு வந்துருவீங்க. இல்லைன்னா அங்க போயிட்டு காப்புறாங்க அப்படின்ட்டு பெரிய படம் சார் போனே செலுத்துருச்சு எனக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? சில விசுவாசிங்க பேசுவாங்க, நான் ஊழியத்துக்கு போனேன், நுழைஞ்சுன்னா அவ்வளோ பெரிய படம் பஸ் சிலுத்துச்சு பஸ், எல்லாம் மறந்துட்டேன் பஸ். சிலுக்கும் மறக்கும். ஏன் நான் சொல்றேன், இதெல்லாம் பேபி கிறிஸ்தவங்க. அல்லங்கதா உங்களுக்கு அதனால தான் ஆண்டு பாருங்க அந்த மத்தியிலே சொல்லிட்டார். That's why in Matthew he said, in heaven and earth all power given unto me, and then he is in the spirit form in us. வானத்திலும் பூமியில எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை கொண்டுள்ளவர் ஆவியின் வடிவில் நமக்குள்ளாக இருக்கிறார். With that person we go enter a house and see the big statue and then we scared. அவரை உள்ள வச்சுக்கிட்டு ஒரு அவிசுவாசி வீட்டில் நுழைஞ்சு இந்த பெரிய படத்தை பார்த்து சிரித்து போயிடும், எல்லாம் மறந்து போயிடும். எப்படி அது? That we are united with whom? ஏன் நம்ம யாரோடு இணைந்து இருக்கிறோம்? He is in us, we need to be united, be one with him. அவரோடு நம்ம இணைய வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு நம்ம ஒன்றாக இருந்தோம்னா நமக்கு பயமே இருக்காது. We no need to be fear. That is just a man-made symbol.
மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒன்று. அதுக்கு நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. We need to fear of our creator. சகலத்தையும் உருவாக்கின அவருக்கு தான் நம்ம பயப்படணும். சாதாரண மனுஷன் செஞ்ச ஒண்ணுக்கு நீங்க பயந்தீங்கன்னா என்ன ஆகும்? Cannot. We cannot fear. We need to understand who our God is, who is in us. நம் தேவன் யார், நம்மோடு இருக்கிறவர் யார் என்பதை நம்ம என்ன செய்யணும்? அறியணும், உணரணும், தெரிந்து கொள்ளணும். It's not the brain knowledge. இந்த மூளையில உள்ள அறிவு இல்ல. You must know in your spirit. உங்களுடைய ஆவியில நீங்க அறிய வேண்டும், தேவன் பெரியவர், தேவன் பெரியவர். The third is the world is in unbelief. நம்ம ஏன் சுவிசேஷ ஊழியம் செய்யறோம்னா உலகம் அவிசுவாசத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. When we say unbelief mean they are not believing Jesus. ஏன் நம்ம இந்த விசுவாசிகள் சொல்ற உலகம் நம்பலன்னு சொல்றோம்ல, என்ன அப்படின்னா இயேசுவை அவர்கள் நம்பல. உலகம் இயேசுவை நம்பல. இயேசுவை நம்பலன்னு நம்ம தான் சொல்லி ஆகணும். If they never believe Jesus, we need to make them to believe, because He is the way. There is no other way. இயேசு தான் வழி, வேற வழி கிடையாது. We need to evangelize them. நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும்? சுவிசேஷ ஊழியத்தை செய்தாங்க. I'll give an example later because it's recording. I don't want to share that point. We'll turn to John 16:9. அப்புறம் உங்களுக்கு சொல்ற ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. நான் ரெக்கார்ட் பண்றோம், யூடியூப்ல இருக்கனால யாராவது கேட்டுட்டாங்கன்னா அப்புறம் ஆசை இப்படி பேசிட்டாரு. அதனால அது நான் அப்புறம் முடிஞ்ச கடைசியா அது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்றேன். John 16:9. Of sin, because they believe not on me. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தோம். See, even Jesus says they never believe. Who? The people of the world. உலகத்துல இருக்கிற ஜனங்கள் என்ன செய்யலையா? இயேசுவை நம்பல. Even in his time they never believed. Even now they are not believing. அவருடைய காலத்திலேயும் நம்பல, நம்மளுடைய காலத்திலேயும் நம்பல. Okay? Some say he is a hero. Some say he is a good man. சிலர் சொல்றாங்க அவர் பெரிய ஒரு ஹீரோ, சிலர் சொல்றாங்க அவர் நல்லவர். But they need to know that He is God. அவங்க அறியணும் அவர் கடவுள் என்று. You see, once we enter into the new life, we believe. But if a believer asks you, did Jesus say He is God? So what scripture you got to show? ஒரு அவிசுவாசி உங்க சொந்தக்காரன் கேக்குறாங்க, இயேசு கடவுள் நீங்க சொல்லி இருக்கிறாரா? எந்த வசனத்தை பாய்ப்பீங்க? உங்க சொந்தக்காரன் கேக்குறாங்க, இயேசு இயேசுன்றீங்களே, இயேசு அவர் சொல்லியிருக்காரு நான் தான் கடவுள், நான் தான் சாமி, நான் தான் தெய்வம்னு சொல்லியிருக்காரு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இந்த பைபிள் நோ ஸ்கிரிப்சர். பைபிள் அந்த மாதிரி வசனமே இல்லை. இயேசு எங்கேயும் நான் தான் கடவுள்னு சொல்லவே இல்லை. But we believe because whatever said is theologically said. அங்க என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ இறையியல் படி சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? நானும் பிதாவும் ஒன்று,
I and the Father are one. This is how it says. Okay? இந்த மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு வந்து நான் கடவுளை நீ கும்பிடு அப்படின்னு எங்கேயுமே சொல்லல. Why he never say? ஏன் சொல்லல அப்படின்னு மாதிரி. He came with a mission. அவர் ஒரு பணிக்காக வந்தார். He is a man. His job is to carry the sin of the world. அவருடைய வேலை என்ன அப்படின்னா, அவருடைய பணி என்னன்னா மனுஷனுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கணும். அதான். அதுல வந்துட்டு நான் தான் கடவுள்னு அங்க ஷோ காமிக்க முடியாது. விளக்குதா? நம்ம செய்வோம். மனுஷன் வந்து ரெண்டு டுவேட்லாம் பாடுவோம், சரிங்களா? ஆனா அவர் வந்து வந்தது மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. That's why he says, I will come but I don't know the time and the hour. The Father only know. அதனால இயேசு என்ன சொல்லுவாரு, இரண்டாவது வருகை குறித்து பேசும் பொழுது அந்த நாளையும் நாளைக்கு நான் அறியேன், அவர் மட்டும்தான் அறிவார் அப்படின்றார். அவனே இயேசுக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும். அவர் மனுஷனால அவர் வேலை இல்லாத சொல்றது. நம்ம என்ன செய்வோம், முந்திரி கொட்ட மாதிரி சொல்லிடுவோம். இதான் மனுஷன். தேவன் அப்படிங்கும் பொழுது சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவருடைய மெயின் பணி என்னவென்றால் மரிக்க வேண்டும். அந்த இரண்டாவது வருகை குறித்து பேசினாலும் அதை குறித்து இவர் என்ன சொல்ல முடியாது. இயேசுவுக்கு தெரியும், அவருக்கு தெரியும், அவருடைய நேரம் வேலை எப்பன்னு அவருக்கு தெரியும். ஆனா அந்த நேரத்தில் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது, சரிங்களா? அதனால தான் அவர் சொல்லல. ஆனா அவருக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கிறது, வழங்குதான். ஆனா நம்ம மனுஷன் என்ன செஞ்சோம், எல்லாம் போட்டு வளர்ப்பிடுவோம். ஆனா தேவன் அந்த மாதிரி இல்லை. சோ அப்ப உலகம் வந்து என்ன செய்யலன்னா இயேசுவை நம்பவில்லை. நாம் தான் உலகத்தை வந்து இயேசுவை நம்ப வைக்கணும். That's why we need to live a testimonial life. அதனால நீங்களும் நானும் ஒரு நற்சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்தாதான் நம்ம மூலியமா அவங்க நம்ப போறாங்க. See, there are a lot of accusations about Christians. ஏன் நீங்க கிறிஸ்தவர்களை பத்தி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குதியா? நீங்களும் கேள்விப்படுறீங்களோ இல்லையோ? சில சமயம் பாருங்க, நல்லா பாஸ்டர் இருக்கிறதுனால எவனாலும் வருவான், பாஸ்டர் இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு கேட்பான். நான் அப்படியே முடிப்பேன், எங்கேயோ எவனே பிடிச்சிட்டான்டா, அதான் நம்மள்ட்ட கேள்வி கேட்கறான் அப்படின்னு. நான் முடியும்டா பிரச்சனை இல்லை, முடியாதுன்னா அங்க இருக்கிறான் அப்படின்றோம், அந்த சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு. சரிங்களா? அந்த நீங்களே கற்பனை பண்ணிக்காரு, நிறைய சேர்ச்சி இருக்கு, சரியா? சரி, இந்த டவுன்ல அந்த மாதிரி ஒரு நிலைமை. அப்ப நம்ம ரொம்ப யோசிக்கணும், இல்லைன்னா போச்சு. ஒருத்தர் வந்து கேட்டார், பாஸ்டர் சர்ச்சில் இந்த மாதிரி பொருள்லாம் கொடுத்து போது வராங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. எனக்கு தெரியும் யாரு கொடுக்குறாங்கன்னு. உடனே நான் சொன்னேன், ஏன் கடவுள் நம்பிக்கை பொழுது நம்ம என்ன செய்யணும், தான தர்மம் பண்ணணும். உண்மையான கடவுள் நம்பிக்கை ஏழை எளியவர்கள், அனாதைகள், ஆதரவு குறைவற்றோர், பசியா இருக்கிறவங்களுக்கு நம்ம செய்யணும். அதுதான் உண்மையான கடவுள் பக்தி. அப்போ வந்து ஒருத்தர் பசின்னு வர்றான், நான் பெரிய பக்திமான், உனக்கா வேண்டையா, நீ வீட்டுக்கு போ, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அழகுதாயா அப்படின்னு. ஆமா, அதுதான் சிலர் செய்யறாங்க. ஓகேயா அப்படின்னு. இல்ல அவங்க சேர்க்கிறாங்க, ஆள் சேர்க்கிறாங்க, அவங்க ஆள் சேர்க்கிறாங்க அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப நான் சொன்னேன், இல்லையா தானே சொன்னேன், பசின்றவனுக்கு கொடுக்கணும், நீ கொடுக்கல, அவங்க கொடுக்குறாங்க, சரியா? அவங்க கொடுக்குறாங்க. அதனாலதான் உனக்கு வந்து அது சேர்க்கிற மாதிரி இருக்கு. நீனே கொடுத்தீங்கன்னா அப்பதான் உனக்கு தெரியாது சேர்க்கிறதா சேர்க்காத. நீ செய், நீ முந்திக்க, உங்கால் தானே, உங்க நம்பிக்கை தானே, போ அப்படின்னு. அதுல இருந்து இன்ன வரைக்கும் அதை பத்தி என்கிட்ட பேச மாட்டேன், சரிங்களா? ஒரு ஜட்ஜ் செய்யறாங்க, சேர்க்கிறாங்கன்றான். இவன் செய்யும் போது இவன் என்ன சொல்லுவான், நம்ம கோயிலுக்கு வா, நான் செய்யறேன் கோயிலுக்கு வா. அப்ப நீ என்ன செய்யற, நீ சேர்க்கிற தானே,
அதான் பதில் அவனுக்கு. இன்னைக்கு நம்ம ஞானமா சிலர்கிட்ட பேசிக்கணும், தர்க்கம் பண்ண முடியாது. அதாவது உதவி செய்யறவங்க என்ன செய்வாங்க, இந்த மாதிரி என் நம்பிக்கையில என் இதுல இப்படிவா அப்படின்னு தான் சொல்லுவோம். அதைத்தான் சில சபைகள் செய்யறாங்க. இப்ப இவன் மட்டும் அதானே செய்ய போறான், அவனுக்கு உதவுறேன், நீ எப்படி வேணாலும் போ, எங்க வேணாலும் போ, எதை வேணாலும் கும்பிடு அப்படின்னு சொல்ல மாட்டான். நிஜங்களா இல்லையா? கட்டாயம் அவன் என்ன செய்வான், ஒரு இதுல கொண்டு போவான். அப்ப நீங்க உலகம் இப்படியாகத்தான் இருக்குது. இயேசுவை நம்பாத ஒரு உலகம். தேவன் செய்ய சொன்னார், நம்ம செஞ்சா கூட ஆள் சேர்க்கிறாங்க அப்படின்றாங்க. இப்ப இவங்களுக்கு நம்ம வாழ்ந்து காண்பிக்கணும். அதனால தான் நம்ம சபைக்கு வர்ற விதம், சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்மளை பார்ப்பாங்க, என்ன மாதிரி நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, அழகு என்ன மாதிரி நம்ம போறோம். நீங்க கல்யாணத்துக்கு போனீங்கன்னா அதையும் பார்ப்பாங்க, என்ன சர்ச்சுக்கு இப்படி போறீங்க, கல்யாணத்துக்கு இந்த மாதிரி போறீங்க அப்படின்னு அப்படி இருக்கும். போச்சு. நீங்க அவங்களெல்லாம் பாருங்களேன், அந்த கடவுள்கிட்ட போறது அப்படின்னா ஸ்பெஷலா போவாங்க. காலையில குளிச்சு முழுவி, சரிங்களா, ஏன்னா அது அப்படிதான் சட்டம். நம்மளுக்கு சும்மான குளிர் பசங்க கொஞ்சம் கழிட்டு வந்துட்டேன். யாருக்கு கேட்காதீங்க, தயவு செய்து யாருன்னு கேட்காதீங்க, சரியா? ஏன்னா நம்ம பாருங்க, சிலதுல நல்ல ஒரு எடுத்துக்காட்டாரு. என்கிட்டயே ஒருத்தர் கேட்டார், சார் உங்க சர்ச்சில் உங்களை பூ வைப்பாங்கல்ல தலைக்கு அப்படின்னு. நினைச்சு போச்சுரா, இந்த கல்யாணத்துல பார்த்துட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். நான் சொல்றது சொல்லிட்டேன், கல்யாணத்துல வச்சுட்டு போவாங்க, சர்ச்சுக்கு யூஸ் வச்சு வைக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆமா நான் பார்த்தேன் கல்யாணத்துல அப்படின்னு. சரிங்களா? எந்த சேர்ச்சி மெம்பர்னு கேட்காதீங்க, நல்லா மல்லிகைப்பூ வச்சு போயிருக்காங்க. ஐயா இதான் பாருங்களேன், உலகம் நீ கேட்குது, சார் அடுத்த வாரம் நான் வச்சுட்டு வரேன் சார், வச்சுட்டு வாங்க, வச்சுட்டு வரதுன்னா வாங்க, தப்பு கிடையாது. அங்க வைக்கிறவங்க இங்க வச்சுட்டு வாங்க. ஏன் நம்ம இதான் தெரியுங்களா, உலகம் நம்மளை பார்க்குது. கலைந்து வைக்கிறாங்க, சேர்ச்சுக்கு வச்சுட்டு வருவாங்களான்னு கேட்கறான், என்ன சொல்லுவீங்க? ஐயா அதான் எப்பொழுதும் ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தது. அற்பப்பூ அது நம்ம பரலோகம் போறதை தடை பண்ணார், அதை மட்டும் ஞாபகம் வச்சு. ஆனா பூ இல்லாம வாழ்க்கையில நினைச்சீங்கன்னா அது தடை பண்ணி. பூ இருக்குதோ இல்லையோ, இப்ப எங்க வீட்டுல கூட பாருங்க மல்லிகைப்பூ நிறைய இருக்குது. நான் பறிச்சு எங்க மயிலுக்கு கொடுப்பேன், மயில் சாப்பிடும். நாங்க எங்கேயும் போயிட்டா அவங்க பக்கத்துல உள்ளவங்க அதை பறிச்சு சாமி போட்டுருவாங்க. நான் சொல்லுவேன், மயில் சாப்பாடு சாமிக்கு போடுறியா அப்படின்னு. சரிங்களா? அப்படியே சிரிப்பு வாக்கில் அப்படியே போட்டு விட்டுருவேன். சில சமயம் காடியில் எடுத்து வைப்பேன், என்னத்துக்கு நம்ம ஆசை நிற்குது. எங்கள் வீட்டில் யாருமே வைக்க மாட்டாங்க. நான் பூவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 25-30 பூ, நல்ல பூ, நல்ல தரமானது, ஒரு 30 பூ கிடைக்கும். 30 மயில் சாப்பிடுவோம். சரி நான் என்ன செய்ய முந்தி கழுவிட்டு சுடுதண்ணில் போட்டு அப்படியே குடிச்சிருவேன் தண்ணியை. அது ஒத்துக்க மாட்டேங்குது, தலைவலி வருது. அதனால இப்போ மயிலுக்கு அவர் நல்லா வெளுத்து கட்டிடுவார். இல்லைன்னா அன்றைக்கி டைப்பிங்கில் இருக்கிற அண்ணன் காலையில் அந்த 2 ரோசா பூவும் அந்த மல்லிகைப்பூ பிடிச்சிக்கிட்டேன் சாமிக்கு போட்டேன். ஓகே பிடிச்சிங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, டைப்பிங்கில் இருக்கிறோம், போன திங்கக்கிழமை. சரிங்களா? சும்மா பிடிச்சிக்க. அப்போ உலகம் பாருங்க நம்மளை பார்க்குது. அவங்களுக்கு தெரியும் நம்ம சாமிக்கு கடவுளுக்கு போட மாட்டோம் அப்படின்னு. சாமி கேட்குறாங்க, நான் வச்சுக்கிறோம். சில சமயம் சொல்லுவேன், சாமிக்கு கொஞ்சம் விலையோட போட்டால் நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஃப்ரீயா போட்டால் நல்லா இல்லை அப்படின்னு. என்ன ஜாடியா பறிக்காதுன்னு சொல்றீங்களா அப்படின்னா, நான் என்ன சொல்றேன்னா ஒரு வெளியே கொடுத்து பறிச்சுட்டு போடுறேன், அவ்வளவுதான், பறிக்காதன்னு சொல்லல. சரிங்களா? ஒரு நாள் தான் பரவாயில்ல, ரோஜாவுக்கு பாருங்க, எனக்கு ரோஜா பிச்சை நட்டாலே வராது. சரிங்களா? ஆனா இப்பதான் ஒரு 10 வருஷமா பார்க்க நட்டு வச்சு வருது. எனக்கே ஆச்சரியம், வயசு போடாதா ஒரு வேலை அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஒரு வயசுல நட்டுப்பெல்லாம் வரல, இப்போ வருது. ஒரு 4-5 கலர் வச்சிருக்கிறோம், வைக்கணும் கொஞ்சம். என்னத்துக்கு சும்மா அழகு பார்க்கறதுக்கு தான், வேற ஒண்ணு இல்லை. பறிச்சுக்கிறாங்களா பறிச்சுக்கிட்டோம். அப்ப பாருங்க, உலகம் இயேசுவை நம்பவில்லை, நம்மளை பார்க்கறாங்க.
நம்பாததுக்கு நம்மளும் ஒரு காரணம். சரிங்களா? ஓ அப்போ இயேசு பெற்றது இதெல்லாமா அப்படின்றவாங்க. என்ன நம்ம சொல்லுவோமே சிலது, இது முடியாது அது முடியாது ஆச்சா வச்சாம்போ. சரிங்களா? ஐயா அவன் உள்ள வர்றதுக்கு முன்னால எல்லா இதையும் எதாவது விடணுமோ அதெல்லாம் சொல்ல வேண்டாம். இருக்கிற புறமா வரட்டும், வந்தாலும் அவன் தெரிஞ்சுக்கிட்டோம். வந்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால நம்ம ஜனங்களை நம்ம இடரல் அடைய செஞ்சிடக்கூடாது. நான்காவது, the world, uninformed world. Uninformed world. இந்த உலகம் என்ன நிலைமையில இருக்குதுன்னா, எதையும் சொல்லப்படாத ஒரு நிலைமையில இருக்குது. Okay? Most of the countries were not informed about Jesus and the gospel. Okay? நிறைய இடங்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்படாம சொல்லப்படாத ஒரு இடங்களா இருக்கு. Okay? We need to inform. If we never do, and it will become uninformed people, uninformed nations. நீங்கள் நானும் சொல்லணும், சொல்லலனா சொல்லப்படாத ஜனங்கள், சொல்லப்படாத தேசமாக மாறிடும். Romans 11:25. ரோமர் 11:25. For I would not, brethren, that ye should be ignorant of this mystery, lest ye should be wise in your own conceits, that blindness in part is happened to Israel, until the fullness of the Gentiles be come in. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். So here Paul says that he should be ignorant of this mystery. இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த ரகசியத்தை அறியாத இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், சொல்லப்படாத அறியப்படாதது நான் சொல்றேன் அப்படின்ற. We are called to win the people who are not informed. As I said last week, we are not called to call other believers, other church members. Okay, we cannot win church hoopers. நீங்கள் நானும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத, சுவிசேஷம் தெரியாத, சுவிசேஷம் சொல்லப்படாதவர்களை ஆதாயப்படுத்த தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தெரிஞ்சவங்க இல்ல, விசுவாசிகள் இல்ல, மற்ற சர்ச் மெம்பர் இல்ல, தாவரவங்க இல்ல. தாவிட்டு போட்டோம். நம்ம வேலை என்னன்னா, அறியாதவர்கள். பவுல் சொல்றாருல, ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். Paul knew the mystery. They don't know. பவுலுக்கு தெரியும் ரகசியம், அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாதது தான் பவுல் சொல்றார். Even in the town of Athens, Paul says, I will show you the unknown God that you are worshiping. பவுல் அந்த அத்தனை பட்டணத்தில் சொல்வாரு, நீங்க அறியப்படாத தேவன் என்று ஒரு பலிபீடம் கட்டி வச்சிருக்கிறீங்க, நான் அவரை குறித்து சொல்றேன் பாரு. They don't know, but we know. இந்த அத்தனை பட்டணத்தில் எத்தனையோ பலிபீடங்கள் இருந்தது. இந்த அத்தனை பட்டணம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள் இருக்கும். ஆனா அங்க ஒரு செக்டரா இருந்துச்சு, என்னன்னா அறியப்படாத தேவன் எழுதி வச்சிருந்தாங்க. பவுல் அதை பார்த்துட்டு சொல்றாரு, எனக்கு தெரியும் அவரை, உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியும்ன்ற. So the world don't know, but we know. You see, our Indian brothers will tell, all are one, there is one God. We know that God. We need to have the guts to say to them, to share to them. தமிழங்க சொல்லுவாங்க, எல்லாம் ஒண்ணு தானே, ஆனா ஒண்ணு இருக்காது அப்படிமா. அந்த ஒண்ணு நமக்கு தெரியும். அந்த ஒண்ணை சொல்றதுக்கான தைரியம் நமக்கு வேணும். ஆமா ஆமான்னு போயிட. Okay? So Paul is telling, I will share to you. So go out. Those who don't know, you share with them. That's our greatest command. Amen. Amen. We'll conclude here.
we make a decision. நமக்கு படிப்போம், ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் தனிப்பட்ட வாழ்க்கையில் சுவிசேஷ ஊழியம் செய்யணும், எனக்கு உதவுங்க. ஆவியானுடைய பலத்தை நான் அறியணும். ஆவியானவரே, உங்களுடைய பலம் வெளிப்படணும். நான் போகும் பொழுது எனக்கு உந்துதல் உணர்த்துதலை தாருங்க. என்னோட உடன்பிறப்புகள், சொந்தக்காரங்க, நண்பர்கள், அக்கம் பக்கத்தார்ட்ட நான் சொல்லணும் அப்படின்னு என்ன செய்யுங்க, ஒரு தீர்மானம் இன்றைக்கு நம்ம எடுப்போம். ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தும். நம்ம யாரும் எழுந்திருப்போம், கண்களை மூடுவோம், நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம்.